போறது புஷ்பா பாகம் 2. கடைசி பாகத்துல ஹீரோ எஸ்பி அன்றாரோட நிக்க வச்சிருப்பாரு. அதோட படம் முடிஞ்சிருக்கும். அப்படி இந்த படத்தோட ஓபனிங் சீன்ல ஜப்பான் நாட்டுல இருக்கிற ஒரு துறைமுகத்துல கண்டெய்னரை கப்பல்ல லோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கண்டெய்னரை மட்டும் ஓவர்லோட் ஆகி கீழே விழுந்துடுது. ஆனா அந்த கண்டெய்னர் ஃபுல்லாவே ஒரே செம்பரங்களா இருக்கு. அதனால உடனே இந்த துறைமுகத்தை கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற அந்த டான் அங்க வந்து அந்த கண்டெய்னரை செக் பண்ண சொல்ல உள்ள ஒரு ஆள் இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட ஒரு 42 நாள் சாப்பிடாம உள்ளே இருந்திருக்காரு. அதனால யாராவது அப்படின்னு பாக்குறதுக்காக அவரை கைத்துல கட்டி தொங்க விடுறாங்க. அவரு ஒரு இந்தியன் அப்படிங்கிறதுனால அந்த நபரோட ஊராளு ஒரு ஆளை வர வச்சு அவர் மூலமா விசாரிக்கிறாங்க. அப்புறமா தான் தெரியுது அது நம்ம ஹீரோ புஷ்பா அப்படின்னு. ஹீரோவை கோடாரிய ஒளிச்சு வச்சிருக்காரு. அதை வச்சு அந்த கைத்தாரத்தை கீழே குதிச்சு எல்லாருமே போட்டு பொழந்து எடுக்கிறாரு. அந்த கேங்கோட லேடையும் போட்டு பொழந்து எடுத்துட்டு அவரோட பாசுக்கும் பாஸ் யாரு அப்படின்னு கேக்குறாரு. உடனே பாசுக்கும் பாஸோட ஆளுங்க அங்கே வந்து துப்பாக்கி வச்சு சுட ஹீரோ தப்பிச்சு போகும்போது கடைசியா அந்த பாசுக்கும் பாஸ் அங்கே வராரு. வந்தவர் நேரா கூறி வச்சு ஹீரோவை ஒரே சுடு. அப்படி ஹீரோவை கடல்ல விழுந்து மூழ்க அப்படியே சின்ன வயசு ஹீரோ தண்ணிக்குள்ள மூழ்கிற மாதிரி ஒரு சீனை காட்டுறாங்க. அப்படியே பிளாஷ்பேக்ல சின்ன வயசு ஹீரோ ஒரு சில பசங்க கிரிக்கெட் விளையாடுறத பாத்துக்கிட்டு இருக்கும் போது பால தண்ணிக்குள்ள அடிச்சு விட்டுட்டு அந்த பாலை போய் எடுத்துட்டு வர சொல்றான் அந்த பசங்கள ஒரு பையன். அது மட்டும் இல்லாம ஹீரோட அப்பாவுக்கு ஹீரோட 2வது ஒய்ஃபோட பையன் தான் நம்ம ஹீரோ. ஆனா ஹீரோட அப்பா அவர் தான் அப்படின்னு முதல் பொண்டாட்டியோட குடும்பம் ஒத்துக்காம இருந்திருக்காங்க. அதத்தான் இந்த பசங்களா உங்க அப்பா அவர் தான் அப்படின்னு நாங்க நம்பணும்னா இப்ப தண்ணியில விழுந்த அந்த பந்தை எடுத்துடுவா அப்படின்னு சொல்லவும் சின்ன வயசு ஹீரோ அதை எடுக்க போறோம்னு தண்ணியில மூழ்கி இருக்காரு. அதை இப்ப கனவா வந்து டக்குன்னு பதறிக்கிட்டே இருந்திருக்கிறாரு ஹீரோ. ஹீரோ அவரோட அப்பாவோட முதல் தரத்துக்கு போறதா அந்த அண்ணன் அவரோட அப்பாவோட பேரை ஹீரோ யூஸ் பண்ண கூடாதுன்னு நீ எங்க குடும்பமே இல்ல அப்படின்னு ஹீரோ கிட்ட சொன்னதுல இருந்து ஹீரோ பல அவமானங்கள் பட்டிருக்காரு. அதனால ஹீரோ இன்னைக்கு வேற அதை நினைச்சு மனசுறுதி போய்தான் இருக்காரு. அடுத்து புஷ்பாவுக்காக சம்மரை வெட்டுறதுக்காக ஆளுங்கள்லாம் லாரியில கிளம்புறாங்க. அப்ப அதுல நாளைக்கு காலையில கல்யாணத்தை வச்சுக்கிட்டு புஷ்பா மேல இருக்கிற அந்த மரியாதையால அவருக்காக சம்மரை வெட்டுறதை கிளம்புறாரு ஒரு மாப்பிள்ள. அதே மாதிரி கடைசி பாகத்துல ஹீரோ அந்த எஸ்பி பகத் பாசில அன்றாரோட உட்கார வச்ச அந்த கோவத்துல புஷ்பாவோட சம்மரத்தெல்லாம் பிடிச்சாங்க அப்படின்னு மாறு விஷயத்துல ஆளுங்களோட ஆளுங்க அவரும் கிளம்புறாரு. அப்ப வேலைக்கு வழக்கமா வர்றவங்க புஷ்பாவை புகழ்ந்து பேசியும் அந்த எஸ்பி அசிங்கப்படுத்தி பேசுறாங்க. அதுவும் மாறு விஷயத்துல இருக்கிற அந்த எஸ்பி கிட்டே சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோனோ ஹீரோட அம்மா அப்புறம் அவங்க வீட்டாளுங்க அப்படின்னு எல்லாருமே அவங்களோட சாமியை கும்பிட வந்திருக்காங்க. அந்த சாமிக்கு வைரக்கரை எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அங்க ஏற்கனவே வந்திருந்த ஹீரோட அண்ணன் ஹீரோட குடும்பத்தை அங்கே வச்சு அசிங்கப்படுத்துறாரு. இங்க எல்லாருமே மரத்தை விட்டு முடிச்சதுக்கு அப்புறமா எஸ்பி தன்னோட வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறாரு. எல்லாருமே ரவுண்டு கட்டி மிரட்டி விட்டுறாரு. வேலைக்கு போனவங்க எல்லாருமே புடிச்சு லாக்கப்லயே அடைச்சிடறாரு. அந்த மாப்பிள்ளையுமே போலீஸ் புடிச்சிட்டு போனதுனால அந்த மாப்பிள்ளையோட மாமனார் செம்ம கோவத்துல இருக்காரு. அவர் புஷ்பாக்காக மரம் வெட்ட போக கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருப்பாரு. அந்த கல்யாணமே நடக்குமோ நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியான நிலைமையில நம்ம ஹீரோ புஷ்பா தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு என்ட்ரியை கொடுத்து அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லா போலீஸும் ஹீரோ கிட்ட மாமூல் வாங்குற ஆபீசர்ஸ் தான் போல இவரும் அந்த போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்லி அந்த மாப்பிள்ளையை மட்டும் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு தான் வந்திருப்பாரு. ஆனா அப்புறமா தான் அந்த போலீஸ் எல்லாம் எஸ்பியோட பேச்சை கிட்டு புஷ்பாவோட ஆளுங்க எல்லாம் அடிச்சு துவச்சு கொடுமை பண்ணிருக்கவும் புஷ்பாவும் கோவம் போட்டு எல்லாருமே கூட்டிட்டு போக நினைக்கும் போது போலீஸ் எல்லாம் தன்னோட வேலையை இதனால போயிட அப்படின்னு புலம்புனதுனால அந்த ஸ்டேஷன்ல இருந்த மொத்த பேருக்கும் அவங்க வேலையை விட்டு போனா என்ன சம்பளம் கிடைக்கும் பிஎஃப் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில காசெல்லாம் லட்ச லட்சமா வாரி கொடுத்து எல்லாருமே ரிசைன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா தன்னோட பசங்க எல்லாருமே வெளியில கூட்டிட்டு வராரு. அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு எஸ்பி பகத் பாசிலும் அவரோட வேலை செய்யற ஒரு எஸ்ஐயும் ஸ்டேஷனை காலியா இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி ஆகும் போது அங்க இருந்த ஒரே ஒரு போலீஸ் மூலமா நடந்த விஷயம் தெரிய வர நீ ஒருத்தனாச்சும் போகாம இருக்கியடா உனக்கு ப்ரொமோஷன் கொடுக்கறோம்டா அப்படி சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள சார் புஷ்பான எனக்கும் காசு கொடுத்திருக்காரு அப்படின்னு எல்லாரோட ரிசைன் லெட்டர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவருமே அங்கிருந்து போயிடுறாரு. அதை பார்த்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஒரு ஸ்டேஷனையே காலி பண்ணிட்டானே அப்படின்னு மிரண்டு போயிடுறாங்க. அடுத்த நேரம் அந்த மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாரு. அதனால எல்லாருமே செம்ம சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாட்டும் ஓடி முடிக்குது. அடுத்த சீன்ல சிஎமோட ஒரு மீட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடி தன்னோட ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு போலாமே அப்படின்னு கிச்சனுக்கு வந்த ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஹீரோயினும் சிஎம் கூட ஒரு போட்டோ எடுத்துருவாங்களே ஃப்ரேம் பண்ணி ஹால்ல மாட்டலாம் பொறுமையா இருக்கும்ல அப்படி சொல்ல ஒரு ஸ்டாப் போச்சு. உடனே ஹீரோ ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோனுக்கு ஃபீலிங்ஸ் ஆச்சு போல. மீட்டிங் போற ஹீரோ ரூமுக்குள்ள எடுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் அரை மணி நேரம் கழிச்சுதான் மீட்டிங்க்கு போறாரு ஹீரோ. அதுவும் தன்னோட கூட்டலை கூட்டிட்டு கிளம்புறாரு. அங்க ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்பி சித்தப்பாவும் ஹீரோவை சிஎம் பாக்குறதுக்காக பிரஸ்காரங்க எல்லாருமே எப்படி சமாளிச்சு அதுக்கப்புறம் உள்ள கூட்டிட்டு போறாரு. இவங்க சிஎம் பார்த்து அந்த எஸ்பியை டிரான்ஸ்பர் பண்ண வைக்கதான் சொல்ல வந்திருப்பாங்க. சிஎம் ஹீரோ பணத்தை வச்சு ஒரு போலீஸ் ஸ்டேஷனே காலி பண்ணதை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஹீரோ இந்த கட்சிக்கு நிறைய பணம் கொடுத்திருக்காரு. அப்புறம் எல்லாருமே பேசிட்டு சால்வை எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிஎம் கூட ஒரு போட்டோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு போட்டோகிராஃபர் கிட்ட போட்டோ எடுப்பா அப்படின்னு சொல்ல ஆனா சிஎம் ஒரு கடத்தல்காரங்க கூட எல்லாம் என்னால போட்டோ எடுக்க முடியாது
இதனால பின்னாடி பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு மறுக்க அப்ப அந்த போட்டோகிராஃபர் தெரியாம போட்டோ எடுத்துறான். அதனால ஏதோ கிசுக்கு சவுண்ட் கிடைச்சு அப்படின்னு அந்த கேமராவை பிடிச்சி காலையில இருந்து எடுத்த எல்லா போட்டோகளையுமே உருவி போட்டுறாரு சிஎம். அதை பார்த்த சித்தப்பா புஷ்பா சிஎம் பண்ணதை நினைச்சு ஏதாவது கோவப்பட்டுருவோம் அப்படின்னு பதட்டமா இருக்க அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சிஎம் கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில புஷ்பாவும் கொஞ்சம் அமைதியா உட்கார்ந்துக்கிறத பார்த்துட்டு சித்தப்பாவும் அமைதியா உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்த புஷ்பாவோ ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானே போட்டுக்கிட்டு இருக்காரு. தன்னோட ஒய்ஃப் சிஎம் கூட போட்டோ பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியும் அத தன்னோட ஒய்ஃப்காக பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிஎம்ஏ மாத்த எவ்வளவு பணம் வேணும் சித்தப்பா அப்படின்னு கேட்க அவரும் மிரண்டு போயிடுறாரு. புஷ்பா இப்ப முடிவே பண்ணிட்டாரு, அடுத்த சிஎம் நீ தான் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பணத்தை ரெடி பண்ண டீலிங்க இன்டர்நேஷனல் அளவுக்கு விரிவுபடுத்த டைரக்டா தானே இறங்கி சரக்கு இன்டர்நேஷனல் அளவுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்த போட்டோகிராஃபரும் போட்டோ எடுத்தாடுன்னு உண்மையை சொல்லாம எடுக்கல அப்படின்னு தனக்காக போய் சொன்னதுனால அவனுக்கு தன்னோட செயினை போட்டு விட்டுட்டு சித்தப்பா சிஎம் ஆன உடனே நீங்க அந்த போட்டோ இருக்கிற போட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா கூட ஒரு போட்டோ எடுத்து சித்தப்பா சிஎம் ஆன உடனே இதை பிரிண்ட் பண்ணி எங்க வீட்டுக்கு கொண்டு வர அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வெளியில பிரஸ் கிட்ட ஒரு டேட்டா சொல்லி அந்த டேட்ல சிஎம் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அத டிவில பார்த்த ஹீரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் சிஎம் வரப்போற நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி ஹீரோனும் அந்த போட்டோ பிரேம மாற்றதுக்காக ஒரு இடத்தை ரெடி பண்றாங்க. இந்த சிஎம் ஆக்கிற அந்த டீலை பேசி முடிக்கிறதுக்காக டெல்லியில இவங்க ஸ்டேட்டஸ் அந்த ஒரு மத்திய அமைச்சரை பாக்குறதுக்காக சித்தப்பாவை அனுப்பியிருக்காரு புஷ்பா. சித்தப்பாவோ நைசா முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியும் நான் எத்தனை வருஷமா கட்சிக்காக உழைச்சிருக்கேன், எவ்வளவு பணம் கொடுத்திருப்பேன், அதுக்கு தகுதியான வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அதுக்கு அந்த மத்திய அமைச்சரும் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. அப்பதான் அந்த மத்திய அமைச்சருக்கு அவரோட தம்பி கிட்ட இருந்து கால் வருது. அவரை கால் பண்ண வச்சதே புஷ்பா தான். அப்படி அவரோட தம்பிய அமைச்சருக்கு போன் பண்ணி கொடுக்க வைக்கிறதுக்காக அவருக்கு 5 கோடி கொடுத்திருக்காரு. இந்த விஷயத்தை கேட்ட உடனே மத்திய அமைச்சரும் மிரண்டு போயிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு மத்திய அமைச்சருக்கு கிட்டத்தட்ட 25 கோடி செவ்வாய்க்குள்ள வச்சு செட்டப் பண்ணி அனுப்பியிருக்காரு. சித்தப்பாவை சிஎம் ஆக்க இது ஒரு சின்ன சாம்பிள் தான் புஷ்பாவும் சொல்ல அந்த மத்திய அமைச்சரும் அதிகாரம் அவரோட கையில இருக்கிறதுனால நீ நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்காது அப்படின்னு சொல்ல சரிண்ணா சித்தப்பாவை சிஎம் ஆக்க எனக்கு 1000 சோஃபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு ஹீரோ. ஹீரோட இந்த பேச்சால மத்திய அமைச்சருமே மிரண்டுதான் போயிடுறாரு. சித்தப்பா அவனுக்கு பயம் இல்ல, ஆனா ஆள் மனசுல ஏதோ ஒரு வழி இருக்கு, இவன்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு அந்த மத்திய அமைச்சர் சொல்றாரு. இப்படி புஷ்பா பணத்தை தண்ணி மாதிரி செலவழிக்கிறதால புஷ்பாவை சித்தப்பா திட்டுறாரு. சரி இப்ப இந்த டீலிங்க்கு இப்ப பணத்தை எப்படி ரெடி பண்றதுன்னு கேட்கும்போது சிண்டிகேட் எல்லா சமரத்தையும் முருங்கிட்ட தான் வைப்பாங்க. அவர் வெளிநாட்டு முதலாளிகளுக்கு வைப்பாரு. இப்ப நேரம் அந்த வெளிநாட்டு டீலர் கிட்டே வித்தா கோடிக்கணக்குல கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு வெளிநாட்டுக்கே வந்து அந்த வெளிநாட்டு டீலர் கிட்ட இந்தியாவில இருக்கிற எல்லா டீலருக்கும் நான் தான் சமரத்தை சப்ளை பண்றேன் அப்படிங்கறத சொல்லி சில பல சித்து விளையாட்டுகள் மூலமா அதாவது இந்த வெளிநாட்டு டீலர் இந்தியாவுல யாருக்கு கால் பண்ணி சமரத்தை கேட்டாலும் புஷ்பாவுக்கு தான் கால் பண்ணி சப்ளை பண்ண சொல்றாங்க. அந்த விஷயத்தை அந்த டீலருக்கு புரிய வச்சு கிட்டத்தட்ட ஒரே நேரத்துல 2000 டன் சம்மர கட்டைகளை அனுப்புறேன், அதுக்கு கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் அப்படின்னு டீல பேசி முடிச்சுட்டு அதுல ஒரு 100 கோடியை மட்டும் கழிச்சுட்டு அந்த டீலரை வந்து அந்த ஹெலிகாப்டரையே 100 கோடிக்கு வாங்கிட்டு கெத்தா வீட்டுக்கு ஹெலிகாப்டர்லயே வந்து இறங்குறாரு ஹீரோ. அதனால இப்ப தன்ன மாதிரி சம்மரத்தை சப்ளை பண்ற அந்த சிண்டிகேட்ல இருக்கிற எல்லா சப்ளையர்ஸ் கிட்டையும் எவ்வளவு சரக்கு இருக்கோ அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றதுக்காக எல்லாருக்கிட்டையுமே பேசுறாரு. அவங்களும் அவங்க கிட்ட இருந்து அந்த சரக்கை கொடுக்க முன் வராங்க. மீதியை விட்டுறதுக்கு கூலிக்கு 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதிலா இப்ப 10,000 ரூபாய் கொடுத்து எக்கச்சக்கமான ஆளுங்களை வேலைக்கு வர வைக்கிறாரு ஹீரோ. அடுத்த அந்த சப்ளைஸ்களை கூப்பிட்டு மீட்டிங்கும் போறாரு. அப்ப ஹீரோன் சமைச்ச குழம்புல உப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணி ஹீரோ சொல்லி போடுறாரு. அதனால கோச்சிக்கிட்டு போன ஹீரோ சமாதானப்படுத்த கிச்சனுக்கு போக அங்கே மறுபடியும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு பாட்டு ஒண்ணு போகுது. அடுத்த சீன்ல மங்கள சீனோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. போன பாட்டுல அவளை தம்பியை கொண்டதுக்காகவும் தன்னோட புருஷனோட சிண்டிகேட்டோட பிரசிடன்ட் பதவியுமே புடிங்கிட்டதுனால புஷ்பா மேல கோவத்துல இருக்காங்க. அதனால இப்ப நேரா அந்த எஸ்பி அவர் அஜால் குதலா இருக்கும்போது உள்ள புகுந்து போலீஸ் ஸ்டேஷன் விஷயத்துல தோத்து போனதால வந்து அசிங்கப்படுத்துறாங்க. புஷ்பாவை எப்படியாவது சாகடிக்கணும், அதுதான் அவங்களோட வெறி. அது மட்டும் இல்லாம புஷ்பா எல்லா சப்ளையர்ஸ் கிட்டையும் ஏதோ ஒரு காரணத்துக்காக சரக்க மாசா கலெக்ட் பண்ணி சைனாவுக்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த சரக்கு சத்தம் இல்லாம எங்க போய்கிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு இவங்க இங்க எஸ்பி கிட்ட சொல்ல இங்க இந்த சம்மரங்கள் எல்லாமே எல்லா இடத்துல இருந்தோம் புஷ்பாவோட இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் காட்டுறாங்க. அந்த முருகனையும் தாண்டி ஒரு துபாய்க்காரனோட டீல் பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் சிண்டிகேட்டை வாங்குற மாதிரி அடுத்து இந்த ஸ்டேட்டே கூட அவன் வாங்கினாலும் வாங்கிடுவான், அதுக்குள்ள நாம அவனை தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிண்டிகேட்ல இருக்கிற பிச்சா ரெட்டியோட சரக்கு போற அந்த வழி எனக்கு தெரியும், அவனை மட்டும் நீ பயமுறுத்துரு, அடுத்து சரக்கு சப்ளை பண்றதை நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்கறாங்க அந்த லேடி. எஸ்பியும் அந்த சரக்க வழிமறைச்சு ஏன் வழிமறைச்சு அப்படின்னு கேட்க வந்த அந்த பிச்சா ரெட்டி துப்பாக்கி வச்சு பயமுறுத்துறவே நடத்துறாரு. இப்படி பயமுறுத்தினாலும் பயப்பட மாட்டாங்க, இவனை கொன்னாதான் எல்லாருக்குமே பயம் வர அப்படின்னு பாலத்துல இருந்து தூக்கி போட்டு சாகரிக்கவும் அத அங்க வந்த மங்கள சீனுவோட ஒய்ஃபும் மங்கள சீனுவும் பார்த்து கடுப்பாகிறாங்க. இவனுக்கு தெரிஞ்சவன் இவனை பயமுறுத்தாதானே சொன்னா அப்படின்னு சொன்னாலும் எஸ்பி தோத்த வரியில இப்படி பண்ணாதான் பயம் வரும் அப்படின்னு சொல்றாரு. இறந்து போன அந்த பிச்சா ரெட்டி சித்தப்பாவோட தம்பிதான், அதனால அவருக்கான இறுதி சடங்குகளை செஞ்சுட்டு போகும்போது அந்த மங்கள சீனுவோட ஒய்ஃபும் இதெல்லாம் புஷ்பாவாலதான் அப்படின்னு ஏத்தி விட மத்த சிண்டிகேட் ஆளுங்களும் புஷ்பாக்கு எல்லாம் சிண்டிகேட் ஒப்படைச்சதான் தப்பு அப்படி மாதிரி பேசுறாங்க. தன்னோட தம்பியை கொண்டது அந்த எஸ்பி தான் சித்தப்பாவுக்கு தெரியும், அதனால அமைதியா அங்கிருந்து போறாரு. அடுத்து நேரா இப்படி எஸ்பிக்கு புஷ்பாக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா பிசினஸ் தான் பாதிக்கப்படும் அப்படின்னு எஸ்பி கிட்ட சமாதானம் பேச வராரு. சித்தப்பாவுக்கு எல்லாமே தெரிஞ்சதுனால மறைக்காம பேசுறாரு
எஸ்பியும் கடைசியா புஷ்பா தன் அன்றாட நிக்க வச்சுதான் ஆறாத ரணமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அங்க நீங்க 2 பேர் தானே இருந்தீங்க, அதுல என்ன அவமானம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லவும், உடனே எஸ்பியும் கோவப்பட்டு நீங்க அந்த மாதிரி எனக்கு முன்னாடி நிப்பீங்களா அப்படின்னு டைரக்டா கேட்டுறாரு. ஆனா எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு சித்தப்பாவும் அந்த ரூமோட கதவை கூட்டிட்டு எல்லாத்தையுமே கழட்டிட்டு அன்றாடம் நிக்கிறாரு. நீங்க 2 பேருமே இந்த பிசினஸுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உன்கிட்ட புஷ்பாவை சாரி சொல்ல வச்சு எல்லாத்தையுமே விட்டுடுவே அப்படின்னு கேட்க, அதுக்கு எஸ்பியும் புஷ்பா சாரி சொல்லுவானா அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாரு. புஷ்பா சாரி சொன்னா புஷ்பா தோத்த மாதிரி அப்படின்னு அதுக்கும் ஒத்துக்கிறாரு. அந்த எஸ்ஐயுமே உள்ள கூப்பிட்டு புஷ்பா சாரி சொல்ல போறானா, அதுக்கான ஒரு பெரிய பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணுங்க, புஷ்பா சாரி சொல்றது எல்லாருமே பாத்தாங்கன்னு அப்படி சொல்ல, அடுத்து புஷ்பா சாரி சொல்ல போறதா ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்றாங்க. அங்க சிண்டிகேட் மெம்பர்ஸ் ரவுடி அப்படின்னு புஷ்பா சாரி சொல்றத கேக்குறதுக்காக பாக்குறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்க சித்தப்பாவும் எல்லாத்தையுமே சரியா அரேஞ்ச் பண்ணிருக்க, அப்ப எஸ்பியும் டிடாப்பா ட்ரெஸ் பண்ணி செம்ம சந்தோஷத்தோட அங்க வந்து புஷ்பா சாரி கேட்க இன்னும் வரலையாடுன்னு சித்தப்பா கிட்ட கேட்க, ஆள் அனுப்பியிருக்கேன் வந்துருவான் அப்படி சொல்லி கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாரு சித்தப்பா. அதே நேரத்துல சித்தப்பாவும் புஷ்பா கிட்ட ஏற்கனவே பேசிட்டாரு போல, ஆள் அனுப்பி வச்சிருக்காரு வர சொல்லி சொல்றதுக்காக. அவனும் போயிட்டு புஷ்பா கிட்ட சித்தப்பா சொல்றத கேக்குறதா சரியா இருக்கும் அப்படின்னு சீக்கிரம் கிளம்புவா அப்படி சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ ரொம்பவே குடிச்சிருக்காரு போல, ரொம்பவே கோவத்துல தான் இருப்பார் போல. நேர ஃப்ரெண்டு ஹீரோனே அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்து ஒய்ஃப வண்டியில உட்கார வச்சுட்டு நேரா அந்த எஸ்பி கிட்ட தான் போறாரு. அங்க ஒரு டேபிள்ல எஸ்பி உட்கார்ந்துகிட்டு இருக்க, எல்லாருமே சுத்தி இப்ப நிக்க ஆரம்பிக்கிறாங்க. சித்தப்பாவும் ஹீரோவை கூப்பிட்டு உட்கார வச்சு சாரி சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவும் ஏற்கனவே டிசைட் பண்ணி தான் வந்திருப்பார் போல, இருந்தாலும் சொல்லணுமா வேணாமா அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாரு. கடைசியில பிசினஸ்க்காக சாரியும் சொல்லிடுறாரு. அதனால எஸ்பியுமே சந்தோஷமாகி அதை டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி திரும்ப திரும்ப போட்டு கேக்குறாரு, புஷ்பா சாரி சொல்லிட்டா அப்படின்னு. ஹீரோவும் இப்ப ரொம்பவே அவமானப்பட்ட மாதிரி கார்ல வந்து ஏறாரு. வண்டியுமே வீட்டு நோக்கி போய்கிட்டு இருக்க, ஃப்ரெண்டும் ஹீரோ சாரி சொன்னதா சரின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹீரோக்கும் சாரி சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறமா தன்னை எல்லாருமே கேவலமா பார்த்த மாதிரி இருக்கு. தன்னோட ஃப்ரெண்ட் ஒய்ஃபும் கூட அப்படிதான் பாக்குற மாதிரி அவருக்கு தோணவும் என்ன யோசிச்சாரு அப்படின்னு தெரியல. ரெண்டையும் தன்னோட ஒய்ஃபையும் இறக்கி விட்டுட்டு நேரா பார்ட்டி நடக்கிற அந்த இடத்துக்கு வராரு. அங்க சித்தப்பாவும் மத்த எல்லாருமே சந்தோஷமா எஸ்பி அனுப்பி வச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவும் நேரா வந்து எஸ்பியோட வண்டிலேயே மோதி அவரை ஸ்விம்மிங் பூல்ல தள்ளி விட்டுட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல உச்சியா இருந்து அசிங்கப்படுத்துறாரு. அப்புறம் அங்கிருந்து எல்லாருக்கிட்டையும் கோவமா, நான் எப்படி மேல வந்தேன் தெரியுமா, சிண்டிகேட்டுக்கு பிரசிடண்டா இருந்த மங்களம் சீனா அண்ணாவே உச்சா இருக்க வச்சு ஆட்டம் காட்டிட்டு மேல வந்துவேன் அப்படின்னு அவரை கூட்டு வச்சே சொல்றாரு. அடுத்து தொப்பு தொப்புன்னு நினைஞ்சபடி எஸ்பி அதிர்ச்சியில் நின்னுகிட்டு இருக்க, அவர்கிட்ட ஹீரோவும் நான் சரக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறேன் முடிஞ்ச தடுத்துப்பாரு அப்படின்னு மாதிரி பாட்டப்பாடு சவால் விட்டுட்டு தன்னோட ஆளுங்களோட அங்கிருந்து கிளம்புறாரு ஹீரோ. இப்படி ஹீரோ சவால் விட்டுட்டு போனதாலையும் இன்னைக்குதான் சம்மரை எல்லாமே வெளியில வர போகுது அப்படின்னு தகவல் வந்ததாலையும் எஸ்பியும் எந்த சரக்குமே வெளியில போக கூடாது அப்படின்னு எல்லா இடத்துலயுமே செக் போஸ்ட வச்சு காட்டை சுத்தி போற வழி எல்லாத்துலயுமே லாக் பண்ணி கண்காணிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு வண்டியும் வரவே இல்லை. அதனால கடுப்பான எஸ்பியும் குடிச்ச அந்த சரக்கு பாட்டுல பாலத்துல இருந்து கீழே தூக்கி போட அது கீழே கல்லுல போட்டு உடைற சத்தம் கேக்குது. அப்பதான் எஸ்பிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஆத்துல தண்ணி போகல அப்படின்னு. ஆனா தண்ணி தொடர்ந்து போயாகணுமே அப்படின்னு எட்டி பார்த்தா ஆத்துல தண்ணியே இல்ல. அப்பதான் நமக்கு காட்டுறாங்க ஆத்துல ஓடுற தண்ணியை நிப்பாட்டிட்டு ஆத்துக்குள்ள லாரி மூலமா சமரங்களை கொண்டு போய்கிட்டு இருக்காரு ஹீரோ. அந்த லாரிகளை லீட் பண்ணிட்டு போற ஹீரோட ஃப்ரெண்டும் அவர் போலீஸ்க்கு டேக்கா கொடுத்தாச்சு அப்படின்னு சந்தோஷமா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா எஸ்பி கடுப்பாகி எல்லாருமே ஆத்துக்கு ஒட்டி இருக்கிற அந்த ரோடு வழியா அவங்களை அனுப்பி அந்த லாரிகளை கண்டுபிடிக்க சொல்ல இந்த நேரத்துல 2-3 குரூப்பா பிரிஞ்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதுல 2 போலீஸ் குரூப்ப அங்கங்க ஆளுங்களை வச்சு ஒரு பக்கம் லாரிகளை வச்சு பாலத்துல லாக் பண்ண, இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள வாழ்றவங்களை வச்சு யானைகளை ரோட்டுக்கு விரட்டி யானைகளை ரோட்டுல நிக்க வச்சு லாக் பண்ண, இன்னொரு குரூப் ஆத்துக்குள்ளே புகுந்து லாரிகளை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு குரூப் ஆத்துக்குள்ளே புகுந்து லாரிகளை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாரிகளும் வெளியில போயிட்டு ரோட்ல ஏறுறதுக்கான அந்த வழிகிட்ட அந்த லாரிகள் வந்த உடனே அணையில இருந்து தண்ணியை திறக்க வச்சு போலீஸ் வண்டி எல்லாத்தையுமே தண்ணியில முழுக்க வச்சு கடைசியில லாரி எல்லாமே ரோட்ல ஏறி பறக்குதுங்க. ஆனா எஸ்பி மட்டும் எப்படி லாரிகளை பார்த்து மடக்க பாக்குறாரு. ஆனா ஒத்தாள அவரால் ஒன்னும் பண்ண முடியல. அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் நிறைய மாட்டு வண்டிகள் போறத பார்த்த எஸ்பி அது எல்லாத்தையுமே துப்பாக்கி வச்சு மிரட்டி வழியில நிக்க வச்சு அந்த மாட்டு வண்டிகள் மேல ஏறி முன்னாடி வந்துகிட்டு இருக்கிற அந்த லாரிகளோட டயர்ல சுட்டு எல்லா லாரியுமே கீழே சாய்க்க நினைக்கிறாரு. ஆனா ஹீரோ தன்னோட ஃப்ரெண்ட் அப்புறம் டிரைவர்ஸ் எல்லாரையும் சரக்கு போனா போயிட்டு போகுது, உங்க உயிர் தான் முக்கியம் கீழே குதிக்க சொல்லி தப்பிக்க வைக்கிறாரு. எஸ்பியும் லாரிகளை சுட்டி வீழ்த்தி லாக் பண்ணி கெத்தா நிக்கிறாரு. அடுத்து புஷ்பாவோட சம்மரங்களை லாரிய பிடிச்சதுனால எஸ்பி குசியில இருக்காரு. சவால்ல ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காரு. அங்கதான் மங்கள சீனுமே இருக்காரு. அது மட்டும் இல்ல பிரஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு சரக்கு பிடிச்சதை பத்தியும் காட்டுறாரு. அத நியூஸ் ஃபுல்லாவே டெலிகாஸ்ட் பண்றாங்க. அப்பதான் எஸ்பிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. மங்கள சீனுவும் அந்த மரங்களை செக் பண்ணி பார்க்கும்போது அது செம்மரமே இல்ல, செம்மர மாதிரி இருக்கிற வேற ஒரு மரம் அப்படின்னு, இது ஒண்ணுக்கும் உதவாத மார்க்கெட்ல ஒரு 10,000 ரூபாய்க்கு கூட போகாத ஒரு மரம் அப்படி சொல்லவும் எஸ்பிக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் வெளியில மாடுகளா போற மாதிரியான மணி சத்தம் கேட்க அங்க மாட்டு வண்டிக்காரங்க எல்லாருமே மாடுகளை மட்டும் சாரசாரியா ஓடிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அப்பதான்
அப்பதான் அது எல்லாமே நைட்டு வந்து அந்த மாட்டு வண்டியில இருந்து அந்த மாடுகள் அப்படி ஞாபகம் வர அப்பதான் ஒரு மாட்டு வண்டிய சீஸ் பண்ணிட்டு கொண்டு வந்ததான் வந்து நிப்பாட்டுறாங்க போலீஸ்காரங்க. அப்பதான் அந்த எஸ்பி அந்த மாட்டு வண்டியை செக் பண்ணி பார்த்ததுல அந்த மாட்டு வண்டி ஃபுல்லாவே செம்மரத்தால தான் செஞ்சிருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது நைட்டு வந்து அந்த மாட்டு வண்டி எல்லாமே செம்மரம் தான் அப்படின்னா இந்த பக்கம் லாரியை வச்சு டைவர்ட் பண்ணிட்டு மாட்டு வண்டியவே செம்மரத்தால வச்சு செஞ்சு ஒரே நைட்ல சென்னை துறைமுகத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த மாடுகள் எல்லாத்தையுமே திருப்பி ஓடிட்டு வர்ற அந்த மாட்டு வண்டிக்காரங்களோட ஹீரோவும் கெத்த நடந்து வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்த எஸ்பியும் செம்மையும் காண்டாகிறாரு. ஹீரோவை பார்த்த உடனே மங்கள சீனும் அவரோட ஒய்ஃபு மாட்டு வண்டிக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஹீரோ சைகிலேயே எஸ்பி தோத்து போனதை வச்சு கலாச்சிட்டு அடுத்து எஸ்பிக்கு ஒரு பூவை கிஃப்ட் அனுப்ப அதுக்கு எஸ்பியும் எனக்கு மட்டும் எதுக்கு அனுப்புற 3 பூவை அனுப்பி இருக்கணும் அப்படின்னு பின்னாடி ஒளிஞ்சிருந்த மங்கள சீனுவையும் அவரோட ஒய்ஃபையும் போட்டு கொடுத்துறாரு. கடைசியா சரி நான் ஒரு மாட்டு வண்டியை பிடிச்சிட்டேன்ல அப்ப நீ தோத்து போயிட்ட அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்ல ஆனா ஹீரோவும் அந்த மாட்டு வண்டியில பாம் வச்சிருப்பாரு போல அதையுமே வெடிக்க வச்சு எஸ்பியை ஒண்ணுமில்லாமாக்கி சவால்ல ஜெயிச்சுட்டு போறாரு. அடுத்து ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில ஹீரோட குடும்பம் கலந்துக்கிற மாதிரி ஹீரோட அண்ணனோட குடும்பம் கலந்துக்குது. ஹீரோட அண்ணனுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு ஹீரோட குடும்பம் மேல குறிப்பா அவங்களோட சித்தப்பாவான ஹீரோவை சின்னையா சின்னையா அப்படின்னு பாசமா தான் கூப்பிடுவாங்க. ஆனா அந்த பொண்ணு அண்ணன் மேல இருக்க அந்த கோபத்துல கண்டிக்கவே மாட்டாரு ஹீரோ. அந்த திருவிழா நடந்துகிட்டு இருக்கும் போது ஹீரோன் மயங்கி விட அப்பதான் ஹீரோன் கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதை கேட்ட எல்லாருமே சந்தோஷமாயிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு மட்டும் சந்தோஷத்தையும் தாண்டி ஒரு கவலை ஒண்ணு இருக்கு. அதனால காலி வேஷம் போட்டு ஒரு வேண்டுதலோட ஆக்ரோஷமா ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அதுக்கான காரணமே தெரியுது. ஹீரோக்கு பையன் பிறந்தா அவனுக்கு தன்னோட குடும்ப பேரு தான் வரணும். அந்த குடும்ப பேர்ல ஹீரோக்கு இப்ப உரிமையே இல்லாதனால தனக்கு ஏற்பட்ட அந்த அவமானம் தான் தன்னோட பையனுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதால தனக்கு பொண்ணுதான் பிறக்கணும் அப்படின்னு வேண்டி இருக்காரு. அப்பதான் அவ வாக்கப்பட்டு வேற ஒரு குடும்பத்துக்கு போகும்போது அந்த குடும்பத்தோட பேராத அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அத சோகத்தோட அவரு சொல்லவும் ஹீரோவை சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் அவர் கூட டான்ஸ் ஆடுறாங்க. பாட்டுலாம் முடியிற நேரத்துல ஹீரோட அண்ணன் பொண்ண ஒரு சில பேர் பொண்ணுங்க வேஷம் போட்டு வந்து வம்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணோட தாவணி பிடிச்சி இழுக்கவும் அவ்வளவுதான் அதை பார்த்த ஹீரோவும் ருத்ர தாண்டவம் ஆட ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு எல்லாத்தையுமே அடிச்சு உதச்சதுக்கு அப்புறமா தான் ஹீரோட அண்ணனே இங்க வராரு. ஆனா அவரு இதெல்லாமே தன்னோட குடும்பத்துல சேர்றதுக்காக ஹீரோ பண்ண செட்டப் அப்படின்னு மனச்சாட்சி இல்லாம பேசுறாரு. ஹீரோனுமே அதை கேட்டுட்டு பொறுக்க முடியாம தன்னோட புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி அண்ணனை எதிர்த்து கேள்வி கேக்குறாங்க. உங்க பொண்ணை காப்பாத்ததான் இப்படி சண்டை போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து அண்ணனோட ஆளுங்க அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அந்த ரவுடி பசங்களை பாதி மொட்டை அடிச்சு கழுதல ஏத்தி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அந்த கேங்கோட தலைமை மட்டும் கோவத்தோட ஹீரோட அண்ணன் பொண்ணை பாத்துக்கிட்டே போறான். அடுத்த சீன்ல சீமாப்பா இருக்காருல அவர்கிட்ட அவரோட இடத்துக்கு சித்தப்பா வைக்க ஒரு டீலிங் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவரோட காதல போடுறதுக்காக மங்களம் சீனோ அவரோட ஒய்ஃப் அப்புறம் எஸ்பி எல்லாருமே வராங்க. ஃபர்ஸ்ட் சீமா அந்த பெருசா நம்பல. அப்புறமா தான் ஒரு போட்டோக்காக இவ்வளவு அலப்பறையா பண்ணுவான் அது புஷ்பா தானே அவ பண்ணாலும் பண்ணுவான் இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னவரு தன்னோட எம்எல்ஏக்கெல்லாம் அவங்க கூட டீலிங் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிய வருவோம் கொஞ்சம் பதட்டமாக ஆரம்பிக்கிறாரு. இப்ப எஸ்பி எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் கிட்ட பேசி அங்க லோக்கல் போலீஸா தனக்கு சப்போர்ட் பண்ண சொன்னா அந்த சரக்க பிடிச்சிட்டு வரேன். அப்படி பிடிச்சிட்டா புஷ்பாக்கு பணம் வராது. அப்ப அவனால உங்க பதவியை பிடுங்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரக்கு இப்ப எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டிக்கு தான் தெரியும். அதனால அவனை ஃபாலோ பண்ணதில்ல. சரக்கு இப்ப ராமேஸ்வரத்துல இருக்கு அப்படின்னா அந்த சரக்கு மட்டும் நம்ம நாட்டை விட்டு தாண்டிடுச்சுன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சாதான் அப்படின்னு சொல்லும் போது அங்க இந்த வெளிநாட்டு டீலரும் அவங்க ஆளும் கூட அங்கே வந்து சரக்க பக்கத்து நாடான இலங்கைக்கு கொண்டு போறத பத்தி பேசிட்டு இருக்காரு. இலங்கை ராமேஸ்வரத்துல இருந்து வெறும் 18 கிலோமீட்டர் தான் அப்படிங்கறதுனால சீக்கிரமா நாட்டை கடந்தல அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த செக்யூரிட்டியுமே அதுக்கான எல்லா ஏற்பாடுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து இந்த எஸ்பி லோக்கல் போலீஸோட அந்த ராமேஸ்வரத்துக்கு வந்து எல்லா போட்லயுமே சம்மரம் இருக்கா இல்லையான்னு தேடி பாக்குறாங்க. ஆனா எந்த ஒரு போட்லயுமே இருக்கிற மாதிரியே தெரியல. அப்பதான் தண்ணிக்குள்ள தேடி பார்க்கல அப்படின்னு எஸ்பி கடற்குள்ள குதிச்சு தேடி பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு போட்டுக்காரங்களுக்கு ஒரு சிக்னல் கிடைக்க எல்லாருமே போட் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த போட்டுக்கு அடியிலதான் அந்த சம்மரங்களான அந்த மாட்டு வண்டியை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போற மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அதை பார்த்து எஸ்பி எஸ்ஐயோட அந்த லோக்கல் போலீஸோட படகுல பின்னாலே துரத்திட்டே போக ஆனா அதுக்குள்ள படகுல நாட்டோட அந்த எல்லையை தாண்டிடுறாங்க. இவங்க கிராஸ் பண்ணி போலாம் அப்படின்னு பாக்கும்போது இலங்கை ராணுவம் வந்து இவங்களை துப்பாக்கி வச்சு தடுத்துருது. ஏன்னா அந்த படகுக்காரங்களுக்கு உள்ள போக பெர்மிஷன் இருக்கு. அதனால எஸ்பி செம்மையா காண்டாகிறாரு. அதனால அங்கிருந்தே பைனாக்குள்ள வச்சு பாக்கும்போது பக்கத்துல அந்த தீவுல போயிட்டு தான் அந்த மாட்டு வண்டி இறக்குறாங்க. அங்கதான் புஷ்பாவும் இருக்காரு. புஷ்பாவும் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட பிராண்டான முதுகுல தட்டி காமிக்கிறாரு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு மாதிரி. அடுத்து சரக்கு சப்ளை பண்ணிட்டதுனால புஷ்பா கிட்ட 5000 கோடி வந்து சேருது. அதனால எந்தெந்த எம்எல்ஏக்கெல்லாம் சித்தப்பாவை சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் சோஃபா ரூபத்துல கோடி கோடியா பணம் போகுது. அடுத்து புஷ்பா சொன்ன மாதிரி சித்தப்பா சிஎம்ஆ பதவி ஏற்கிறாரு. அது அவராலே நம்ப முடியல. அதுவும் இல்லாம பிரஸ்காரங்க எல்லார்கிட்டையும் என்னோட தம்பி சிஎம் ஆன உடனே சாப்பிட கூப்பிட்டாங்க அதான் புஷ்பா வீட்டுக்கு வந்திருக்கேன் நீங்க இதெல்லாம் ஏன் இப்படி கவர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும் போங்க அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டு போறாரு. அப்ப ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணு அன்னைக்கு சிஎம் பாத்துட்டு வரும்போது ஜூலை 24 அன்னைக்கு சிஎம் வீட்டுக்கு விருந்துக்கு வர அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு புஷ்பா சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்ப அதே டேட்ல சிஎம்ஏ மாத்திட்டாரு அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. முன்னாடி சிஎம் இருந்தவரும் தலையில துண்டை போட்டுட்டு போறாரு. புஷ்பாட வீட்டுக்கு வந்து சிஎம் சித்தப்பாவும் ஹீரோவை புகழ்றாரு. கையோட எஸ்பியோட டிரான்ஸ்பர் லெட்டரையுமே
கொண்டு வந்திருக்காரு, இனிமே இது தேவையில்லை அப்படி மாதிரி கிழிச்சு போட்டுறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் சிஎம்க்கு விருந்து வைக்கிறாரு. அப்பதான் சித்தப்பா மூலமா தான் சிஎம் கூட ஒரு போட்டோ கிடைக்கிறதுக்காக தான் இத்தனையுமே பண்ணிருக்காரு தன்னோட புருஷனுடனே கொஞ்சம் பயந்துதான் போயிட்டு ஹீரோனோ என்ன சாமி இப்படி பண்ணி வச்சிருக்காருன்னு கேக்குறாங்க. நீ முத தடவை ஆசைப்பட்டு ஒண்ணு கேட்ட, அந்த விஷயத்தை எப்படி செய்யாம இருக்கிறது அப்படின்னு ஹீரோ சொல்ல, அடுத்த சித்தப்பாவும் ஹீரோனுடையும் ஹீரோவோடையும் அவங்க குடும்பத்தினையும் போட்டோ எடுத்துக்கிறாரு. எங்க நம்ம பறவையும் போட்டோ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கலட்டி விட்டுருவாங்க அப்படின்னு பயந்துகிட்டு. அதுக்கப்புறமா ஒரு பாட்டை போட்டு செம்மையா எல்லாருமே சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. அந்த பாட்டு முடிய இன்னொரு பக்கம் பகத் பாசிலான எஸ்பி அவர் பிடிச்ச அந்த மரங்கள் எல்லாத்தையுமே எரிச்சிட்டா அது சாம்பலா மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்ன மரம் அப்படிங்கறத அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு பிளான போட்டு அங்க வந்து எஸ்ஐ கிட்ட பிளான சொல்லிட்டு கொளுத்தி விட்டது மட்டும் இல்லாம புஷ்பா கிட்ட தோத்ததால அது கூடவே அவருமே எரிஞ்சு போற மாதிரி ஒரு சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன இப்படி சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த எஸ்ஐயும் ஆளை விட்டா போதும் அப்படின்னு பிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடிடுறாரு. அடுத்த செகண்டே அந்த இடமும் வெடிச்சு சதறுது. அடுத்த ஹீரோவும் நினைச்ச போய் சித்தப்பா சிஎம் ஆக்கியாச்சு அப்படின்னு இனிமே பிசினஸ் ஃப்ரெண்ட பாக்க சொல்லிட்டு கற்பமா இருக்கிற தன்னோட ஒய்ஃப பத்திரமா பாத்துக்க போறதா ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, அப்ப ஃப்ரெண்டு வந்து அவசர அவசரமா கூப்பிட அங்க ஹீரோட பெரியம்மா அதாவது ஹீரோட அப்பாவோட முதல் தரம் அழுதுபடி வந்திருக்காங்க. அன்னைக்கு திருவிழாவில ஹீரோட அண்ணன் பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணவங்க தான் அந்த பொண்ணை கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகும்போது கடத்திருக்காங்க. அதனால நம்ம வீட்டு பொண்ணை எப்பயாவது காப்பாத்து பாடுன்னு ஹீரோட அம்மாவும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கதவை மூடிட்டு உள்ள போன ஹீரோ திரும்ப வரும்போது துப்பாக்கியோட தான் வராரு. தன்னை சின்னையா அப்படின்னு கூப்பிட்டு தன்னோட அண்ணனோட பொண்ணை தன்னோட பொண்ணாவே நினைச்சு நேரா எங்க போறாருன்னா அந்த பொண்ணை கடத்தினா அந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கிற அந்த டிவி சேனலுக்கு போயிட்டு தன்னோட பொண்ணை கடத்திட்டு போனவங்க கிட்ட பேசின மாதிரி என்னோட பொண்ணு மேல ஒரு கேள்வி போட்டுச்சு, உங்களை கூறு போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. இது எல்லாமே நியூஸ் சேனல்ல டெலிகாஸ்ட் ஆகுது. அதே நேரத்துல இங்க அந்த மத்திய அமைச்சரை பாக்குறதுக்காக சிஎம் சித்தப்பா வர, அப்பதான் சித்தப்பாக்கு தெரிய வருது ஹீரோட அண்ணன் பொண்ணை கடத்திட்டு போனது அந்த மத்திய அமைச்சரோட தம்பி பையன் தான் அப்படின்னு. அந்த மத்திய அமைச்சரோட தம்பி பையன் தான் அவங்களோட குடும்பத்தோட கடைசியும் ஒரே வாரிசும். அதனால அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு மத்திய அமைச்சர் சொல்லவும் சித்தப்பாவும் இங்க எல்லா இடத்துலயுமே தேட சொல்லி தன்னோட ஆளுங்க அனுப்பி வச்சிருக்கிற ஹீரோக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு இந்த விஷயத்தை இதோட விட்டுடுப்பா, அந்த மத்திய அமைச்சர் சாதாரண ஆள் இல்லப்பா அப்படி சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோக்கு செமையா கோவம் வருது. பொண்ணுங்க மேல கை வச்சாலே விட மாட்டேன், அதுவும் என்னோட பொண்ணை தூக்கிட்டு போயிருக்கான்னு கோவப்பட்டு கண்டபடி பேசிட்டு வச்சிடறாரு. சித்தப்பாவும் எங்க புஷ்பா அந்த மத்திய அமைச்சரோட தம்பி பையனை கொன்னிடுவானா அப்படின்னு மத்திய அமைச்சரோட தம்பிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்ல, அவரும் என் பையன் இப்ப எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்திய அமைச்சரோட தம்பியும் தன்னோட பையனை தேடி கிளம்புறாரு. அதே நேரத்துல அந்த கடத்தல்காரங்க இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஒரு டிவில அவங்க ஹீரோ பேசுறத கேட்க உடனே ஹீரோக்கு கால் பண்ணி, அண்ணே பணத்துக்காக தானே கடத்தணும், நீங்க மட்டும் தனியா வந்து பணத்தை கொடுத்துட்டு பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் கோவப்பட்டு ஒரு கீழ் மட்டும் என் பொண்ணு மேல விழுந்துச்சு, உங்களை கண்டம் தொட்டமா வெட்டி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹெலிகாப்டர்ல தனியா பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு துப்பாக்கியோட வந்த ஹீரோ அவங்களை வந்த உடனே சுட்டு கொள்ளலாம் அப்படின்னு பாக்கும்போது அப்பதான் தன்னோட பொண்ணுமே துப்பாக்கி முனையில தான் வச்சிருக்காங்க அப்படின்னு புரியுது. அவனுங்க இப்ப புஷ்பாவை அடிச்சு கொள்றதுக்காக தான் அங்க வர வச்சிருக்காங்க. அவனுங்க அடிக்க ஆரம்பிக்கும் போது அன்னைக்கு ஹீரோவும் சாமி வேஷம் போட்டிருந்ததுனால பக்கத்துல இருந்து அம்மன் கோவில்ல இருந்து சேலை பொருட்கள் அப்படின்னு எல்லாத்தையுமே ஹீரோக்கு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறாங்க. அது இன்னொரு குரூப்புமே வருது. அவங்களதான் ஹீரோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல கையுமே முகத்தையும் மூடி இருக்கும்போது காட்டுக்குள்ள வச்சு காலால பொழுது எடுத்திருப்பாரு. அதுக்கு பழித்து இருக்கதான் இங்க வந்திருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம ஹீரோ சும்மா வச்சிருந்த ஆபத்து அப்படின்னு காலையும் கையும் கட்டி வச்சிடறாங்க. அடுத்து ஹீரோட பொண்ணை இழுத்துட்டு வந்து ஹீரோக்கு முன்னாடி அபியூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஹீரோல பொறுக்க முடியாம கையும் காலையும் கட்டியும் அங்கேயும் இங்கேயும் குதிச்சு வாயை வச்சு அவங்க கடிச்சு கொதறி சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இந்த சண்டை ரொம்ப நேரமா நடக்குது. ஹீரோ ஒருத்தனி விடல வெறித்தனமா தாண்டவாடிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஹீரோட கையில கோடாரி கிடைக்க அதுக்கப்புறம் அவரோட காலும் ஃப்ரீ ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கையும் ஃப்ரீ ஆகுது. இப்ப கோடாரியோட ஹீரோ நிக்கிறத பார்த்து எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க. அத அந்த பொண்ணு பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்க எல்லாருமே விட்டி சாச்சிட்டு கடைசியா மிச்சம் இருக்கிறது அந்த மத்திய அமைச்சரோட தம்பி பையன் தான். அதே நேரத்துல ஹீரோட ஃப்ரெண்டும் அவங்களோட ஆளுங்களை கூட்டிக்கிட்டு விஷயம் தெரிஞ்சு அங்கே வராரு. சித்தப்பா தான் ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த பையனுக்கு எதுவும் ஆக விடாதீங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு போய் தடுங்கிற அப்படின்னு அனுப்பியிருப்பாரு. ஆனா அவனுங்களே வந்து தடுத்தோம், ஏன் ஹீரோட அண்ணன் பொண்ணே தடுத்தோம், இனிமே எந்த பொண்ணு மேலுமே கை வைக்க தைரியம் வரக்கூடாது அப்படின்னு சூலாயத்தை வச்சு குத்தி கொண்டுறாரு அந்த மத்திய அமைச்சரோட தம்பி பையனை. அப்பதான் அந்த பையனோட அப்பாவான மத்திய அமைச்சரோட தம்பியுமே அங்கே வர அவரும் தன்னோட பையனுக்கு கொண்ட கோவத்துல அந்த பொண்ணை கொல்ல ட்ரை பண்ண ஹீரோ அவரையுமே கொண்டுறாரு. அதனால மத்திய அமைச்சரும் புஷ்பா மேல கொலை வெறியில இருக்காரு. இறுதி சடங்கு எல்லாம் முடியுது. அதே நேரத்துல ஹீரோட வீட்டுக்கு வரவங்க எல்லாருமே இப்ப எல்லாருமே செக் பண்ணி தான் அனுப்புறாங்க. அப்பதான் ஹீரோட அண்ணன் மனசு மாதிரி ஹீரோட வீட்டுக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி ஹீரோட அம்மாவோட கால் எல்லாம் விழுந்து எல்லாருமே என்ன மன்னிச்சுங்க சமாதானம் ஆகுறாரு. உங்க அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு ஹீரோ வந்து கூப்பிட்டாலும் ஹீரோ கடைசி வரைக்கும் கீழே வரவே இல்லை. அண்ணனும் பொண்ணோட கல்யாண பத்திரிக்கை முதல்ல புஷ்பா குடும்பத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டு போறாரு. அப்படி அண்ணன் கொடுத்துட்டு போகும்போதுதான் ஹீரோமே வெளியில வராரு. அதுக்கப்புறமா பத்திரிக்கையை எடுத்து வந்து ஹீரோனோ நம்ம எல்லாரோட பேருமே போட்டிருக்காங்க, உங்க பேரோட உங்க அப்பாவோட குடும்ப பேருமே போட்டிருக்காங்க, இனிமே நம்ம பையனுக்கும் அவரோட குடும்ப பேர் வந்து சேர அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் உடைஞ்சு போய் அழக ஆரம்பிச்சிடறாரு. அடுத்த சீன்ல ஹீரோட அண்ணன் பொண்ணோட கல்யாணம் நடக்குது. அங்க ஹீரோட குடும்பமும் வர்றாங்க. இரவத்தோட அண்ணனையும் தம்பியுமே கட்டிப்பிடிச்சு பாசத்தை காட்டி அடுத்து மனமடையில இருக்கிற தன்னோட பொண்ணை போய் பாக்குறாரு. அதே நேரத்துல இங்க செத்தவங்களுக்கு காரியமும் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப மத்திய அமைச்சரும் எல்லாரும் வந்துட்டாங்க, அவ இன்னும் வரலையா அப்படின்னு கேட்க அப்ப ஒரு பொக்கே வருது. அதுல ஒரு எலும்பு கூடு சிம்பல் போட்டிருக்கு. அதே நேரத்துல எங்க கல்யாணமும் நல்லபடியா முடியும் போது அங்கேயுமே அதே பொக்கே எலும்பு கூடு போட்ட பொக்கே இருக்கு. அதுல ஏதோ ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு
ஒரு சத்தம் கேக்குது. அது நேரத்துல தூரத்துல ஒருத்தர் ஒரு பட்டன் அமுக்க கல்யாணம் நடந்த இடமே வெடிச்சு சிதற மாதிரி காட்டுறாங்க. அடுத்து அந்த நபரையுமே லாங் ஷாட்ல காட்டி அப்படியே புஷ்பா படத்தோட 3வது பாட்டுக்கான லீட கொடுத்து இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா உடனே ஒரு லைக் இட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस. ஒரு படம் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி படம் லென்த் அப்படின்னு நினச்சா உள்ள வந்தேன். ஆக்சுவலி படம் சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து 1 hour 40 minutes. ஆக்சுவலி போனதே தெரியல, எங்கேஜிங்காக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா செகண்ட் ஹாஃபோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே கதை முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு செகண்ட் ஹாஃப் செகண்ட் பார்ட்டோட செகண்ட் ஹாஃப் வந்து தேர்ட் பார்ட்டுக்கான லீட் அப்படி தான் தெரிஞ்சுது. ஸோ உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அல்லு அர்ஜுனோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ஆகணும். அந்த காளி ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு 2 அந்த சாரி கட்டி அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. சூப்பர். ஆனால் என்ன சொல்றது, தெலுங்கு படம் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு வந்து பார்த்தா படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஏன்னா இப்போ தமிழ் ஆடியன்ஸ்லாம் இப்போ ஆக்சுவலி இதே புஷ்பா படத்தை பார்ட் 2 வந்து தமிழ் ஹீரோ யாரும் நடிச்சிருந்தா கண்டிப்பாக கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருப்பாங்க. யாரா இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு தெலுங்கு படத்துக்கு தெலுங்கு மாஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஒரு தெலுங்கு படம் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தா படம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. ஸோ தேர்ட் பார்ட்கான லீட் இன்னும் பக்காவாக இருக்குது. ஓகே. அது ஆக்சுவலி ஐட்டம் சாங் கிசிக் கிடையாது, ஃபீலிங்ஸ் தான் ஐட்டம் சாங்கு. அது வந்து யூஏ எப்படி கொடுத்தாங்கன்னே தெரில. ஆக்சுவலி அந்த சாங் முன்னாடி ஒரு போஸ்ட் ஆக்சுவலி ஸ்டார்டிங் ஒரு 10-15 minutes வந்து ரொம்ப ஏரியாட்டடாக தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் தவிர்த்திருந்தால் ஒரு பக்காவான யூஏ படமாக எடுத்துருக்கலாம். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்த ஒரு 10-15 minutes அந்த ஒரு சாங்கை தவிர ஆக்சுவலி கிசிக் சாங்லாம் ஒன்றுமே தெரியல. அதுதான் ஓவர் கிளாமரஸாக எடுத்த மாதிரி இருந்துச்சு. இல்ல சொல்றியா, அது வந்து மியூசிக் வைஸா போனது சமந்தாக்காக. இது வந்து கிசிக் சாங் ஐட்டம் சாங்கா வச்சிருந்தாங்க. ஆனா கிசிக் பெருசா எனக்கு தெரியல. ஃபீலிங் சாங் வந்து ரொம்ப அடல்ட்ரேட்டடா எடுத்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பயங்கரமா அன்எக்ஸ்பெக்டடா பண்ணது என்னன்னா இவ்வளவு பெரிய படம், பெரிய லென்த் படம், ஆனா எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு பெருசா தெரியல. ஸோ கடைசி இவ்வளோ பெரிய படம் நிறைய வந்துச்சு. ஸோ கங்குவா சொல்லலாம் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணி இதெல்லாம் எங்கேஜிங்காக போச்சுன்னு சொல்லலாம். பார்ட் 3 லீடு வந்து பார்ட் 2 லீடோட பயங்கரமாக இருந்தது. ஆக்சுவலி என்னன்னா ஒரு வில்லன், நோட்டோரியஸ் வில்லன் காமிச்சிருப்பாங்க. அவன் யாருமே ரிவீல் பண்ணல. ஸோ அது பார்ட் 3 பெரிய வெயிட்டிங் நம்பர். இவ்வளவு கஷ்டப்பட்டு மைக்க தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க, காலங்காத்தால குளிச்சு எந்திரிச்சு வந்திருக்கீங்க. ஏதாவது ஒரு கனவோட வாழ்க்கையில இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அப்படி படத்துல ஒரு கருத்தும் கிடையாது. ஒரு என்டர்டைன்மெண்ட் படம், நல்லா ஜாலியா இருக்கு. சரிங்களா, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருச்சு? என்ன, குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. அண்ணன் தம்பின்னு ஒரு பாச மலர் அன்பு மலையை பொழிவாங்க. இப்போ பச்சத்தண்ணியில சுடுதண்ணியை கலந்தாலும் சரி, சுடுதண்ணியில பச்சத்தண்ணியை கலந்தாலும் சரி, பச்சத்தண்ணி சுடுதண்ணிய ஜில்லுனாகுதா இல்ல சுடுதண்ணியை பச்சத்தண்ணியை சூடாகுதா தெரியுமா? தெரியாது. அது மாதிரிதான் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டான படம். ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே தலைவர் வந்து ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் மாதிரி பிறந்து வராப்ல கண்டெய்னர் போறது ஒரு சீன் இருந்துச்சு. ஆக்சுவலா அவர் வந்து என்ன சொல்றது, இந்தியாக்குள்ள கடத்தல்காரு. ஆனா அவர் இந்தியாவுக்கு சல்யூட் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அது மட்டும் எனக்கு பிடிக்கல. பட் படம் சூப்பரா இருந்துச்சு. புஷ்பா 1 லெவல்ல இருந்துச்சு, புஷ்பா 2 ரெண்டு அப்படியே கண்டினியூவா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது 1 லெவல்ல இல்ல, அது கண்டினியூட்டி மாதிரி இருந்தது. அது எப்படி செகண்ட் இன்டர்வல்ல போட்டுருப்பாங்க அதே மாதிரி அதோட கண்டினியூ மாதிரி இந்த படம் வந்திருந்தது, நல்லா இருந்துச்சு. 3க்கு வந்து ஹைப் இருக்குமா அந்த 2னால? கண்டிப்பா இருக்கும், எனக்கு தெரிஞ்சு இருக்கும். பட் ஹைப்ன்றத இந்த படம் நல்லா செமையா போகுன்றது மட்டும் மாற்ற கருத்து இல்லை. ஏன்னா போரே அடிக்கவே இல்லை படம். சரிங்களா, அதாவது நம்ம படம் இல்லைனாலுமே அவர் இந்தியன் படமா நம்ம எல்லா படத்தையும் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சப்போர்ட் பண்ண போறோம். மொக்கையா இருந்தாலும் அந்த படம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பாராட்ட போறோம். அதுதான் நல்ல நம்மளுடைய குணம். அந்த மாதிரி இந்த படம் வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால வந்து சூப்பரா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே வந்து இல்லை, எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே அந்த இடத்துல எந்தெந்த சாங் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம யோசிச்சதெல்லாம் வந்துருச்சு. செகண்ட் ஹாஃப்ல வேற மாதிரி வந்து ஃபேமிலி அப்படின்னு போய் படத்தை முடிச்சிட்டாங்க. அது நல்லா இருந்துச்சு. கடைசியா ஒண்ணு என்ன விஷயத்த வந்து பார்க்கும்போது அன்எக்ஸ்பெக்டடா ஒரு ட்விஸ்டா இருந்துச்சு. அந்த மாதிரி எதனா இருந்துச்சு? அந்த மாதிரி உள்ள நிறைய இருந்துச்சு. வெளியில வரும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணி அனுப்பிட்டாங்க. அதனால மறந்து போயிடுச்சு. ஆமா, கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. இல்ல நம்புற மாதிரி இல்ல ஒரு சீனோட. ஏன்னா நம்புற மாதிரி இருந்தா தானே ஏற்க முடியும். எந்த சீனும் நம்புற மாதிரி இல்ல. எல்லாத்தையும் தனியாக போய் சண்டை போறாரு. என்ன சொல்லுது, ஃபுல் அண்ட் ஃபுல் தனியா. அதான் என்ன சொல்ல, ஒரு ஃபைட்னா எப்படி இருக்கணும். ஓப்பனிங் என்ட்ரியே வந்து தொங்க விட்டுருவாங்க. ஜப்பான்ல வந்து கண்டெய்னர்ல தொங்க விட்டுருவாங்க, சுத்தி வரவங்க ஜப்பானீஸ். இவர் வந்து கைத்த இவரத்துல வந்து இறங்கி வந்து எல்லாரும் அச்சு சண்டை போறாரு, வெட்டி. அவன் வந்து அது வரைக்கும் கன் எடுக்க மாட்டாங்க. இவர் மேலே போனதுக்கப்புறம் கன் எடுக்காங்க. கன் எடுக்கப்புறம் அதை கூட சமாளிச்சு கொடாரு வச்சு முடிச்சிடறாரு. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது சொல்லுங்க, இதெல்லாம் வந்து சுத்தமா இருக்கிற மாதிரி இல்லை. என்னதான் நீ கூஸ்பம்ஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும் இந்த மாதிரி சீன்லாம் வந்து மனசுல வந்து அப்படியே பதிஞ்சிச்சு. இது வந்து நாட் அக்செப்டபிள் அப்படின்னு. ஓகே, அந்த மூவி அந்த ஃப்ளோவோட பாக்கும்போது ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன ஃப்ளோ, பிஜிஎம் தான் ஃப்ளோ பண்ணிக்கிறாங்க. பிஜிஎம் மட்டும் எல்லாம் வேஸ்ட். ஏன்னா வந்து இந்த படத்தோட ஃப்ளோவே வந்து பிஜிஎம் தான் நல்லா வருது. அந்த சாம் சிஎஸ் யார் பண்ணிக்கிறாங்க. பிஜிஎம் சூப்பருங்க, சீரியஸா எல்லா சீனுமே பிஜிஎம். அந்த கூஸ்பம்ஸ் சேர்த்தது பிஜிஎம் தான். பிஜிஎம் தூக்கிட்டீங்கன்னா படம் வேஸ்ட். பாட்டு சுத்தமா சகிக்கல. ஓகே, அந்த லென்த் டியூரேஷன் எப்படி இருந்துச்சு?
லென்த் உட்கார முடியல. நான் வந்து அந்த சீன்ல வந்து பிஜிஎம்னால தான் உட்கார்ந்தேன். பிஜிஎம் மட்டும் இல்லை வச்சுக்கோங்க, என்னால் வந்து அந்த சீனை வந்து ஏற்றுன்னு பார்த்துக்க முடியாது, உட்காந்துருக்க முடியாது அந்த ரோலை. அப்படியே ஏன் வந்துருப்பேன் இன்டர்வல் இல்லை கால்வாசிலேயே. கிளைமேக்ஸ் அப்படின்றது ஏத்துக்கிறேன். சுத்த வேஸ்ட்டுங்க கிளைமாக்ஸ்லாம். எதுங்க பாத்திரி அவர் யாருன்னு கூட காட்டல, சும்மா எங்கேயோ பாம்பு அம்மிறாரு பட்டனு, ஆனால் பாம்பு எங்கேயோ வெடிது. மண்டபத்தில் வச்சு எங்க அவ்வளோ செக்கிங் நடக்குது மண்டபத்தில், சும்மா உள்ள வரலாம் செக் பண்ணுறாங்களா, அது சீன்லாம் வருது. ஆனால் மண்டபத்தில் வந்து பாம்பு பூச்சட்டியோட உள்ள வச்சிட்டாங்களா, அதை வந்து பட்டன் எங்கேயோ வெடியுது, எங்கேயா அமுறாங்க இங்கேயோ வெடியுது, இல்லை நம்புற மாதிரியே இல்லை, சுத்த கிரிஞ்சி ஃபீலிங் தான். ஓகே, ஒருவேளை பார்ட் 3 பார்த்தா பார்ட் 2 வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்குமா? அது எதுக்கு பார்ட் 2 வகமாக இந்த இந்தியன் 2 கேட்ட மாதிரி தான். நீ பார்ட் 2 எடுத்தாலும் நான் பார்ட் 3 பார்ப்பேன், நீ பார்ட் 2 எடுக்கலாம் நான் எதுக்கு பார்ட் 3 பார்க்கணும், அப்படியே ஊற்றி மூட்டுற வேண்டியதான். எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் பார்ட் 3க்கு? ஏன்னா இப்பயே இல்லை, நீ பார்ட் 3 போறதுக்கு முன்னாடி இல்லை எக்ஸ்பெக்டேஷன், நீ எப்படியோ இந்த மாதிரி கிரிஞ்சி பண்ண போற. பார்ட் 3 ஆனால் நினச்சினே இருந்தேன், அவன் போட்டானுங்க, ஐயோ பண்ணிட்டேன். ஓகே, சாங் மியூசிக் சாங் ரெண்டுமே வேஸ்ட். பிஜிஎம் தனியாக போடுறதுனால நல்லா இருந்தது, டிஎஸ்பி சாங்கில் சொதி போட்டுரு. பாட்டுலாம் அப்படியே டம்முன்னு போட்டு ரசிக்கிற மாதிரியே இல்லை, ராஷ்மிகாவும் ரசிக்கிற மாதிரி இல்லை. அது கிளாமர்ஸாக காட்டுறா சொல்லிட்டு ரொம்ப ஓவரா ட்ரை பண்ணிக்குது, அதெல்லாம் அப்படியே தடை பண்ணிடலாம். ராஷ்மிகா வேஸ்ட் இந்த படத்தில். சென்டிமெண்ட், ஃபேமிலி சென்டிமெண்ட், அந்த வீடு லாஸ்ட்ல உள்ள போவார். அதுக்கு முன்னாடி வந்து அவன் பொண்ணு வந்து அந்த அவங்க அண்ணன் புஷோட அண்ணனோட பொண்ணை வச்சு ஒரு 2-3 எமோஷன் சீட் வந்து அதை காட்டுறதுனால நார்மல் படத்தோட நார்மல் ரூட் அப்படியே மாறி ட்ராக் மாதிரி ஒரு மாதிரி போகுது. அது ரூட்டே மாறிச்சு படம், அது சொதப்பல் தான் அது. ஓகே, என்ன ஆனா ஆக்சுவலி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து 1 மார்க் பண்ண நினைச்சீங்க. எக்ஸ்பெக்ட் வந்து கேஜிஎஃப் 2 அளவுக்கு எதிர்பார்த்தாங்க. கேஜிஎஃப் 2 அளவுக்கு இல்லை, சலார் அளவுக்கே இல்லை. சலாருக்கு கீழே தேவராக்கு மேலே அந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு பிரதர். ஓகே, என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சிருச்சு படத்துல? லைக் மாஸ் எலமெண்ட்ஸா, லைக் ஒரு சீனுக்குமே ரைட்டிங் எழுதி லைக் எதுவுமே லைக் ஆர்டிஃபிஷியல் இல்லை, எல்லாமே ரியலாக இருந்துச்சு. அந்த எந்த எலமெண்ட்ஸுமே லைக் எப்படி சொல்றது, நமக்கு எதுவுமே இவ்வளோ இதாக இல்லை, எல்லாமே நேச்சுரலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓவர் பில்டப்பா ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சா? லைக் 1-2 இருக்கும், லைக் நமக்கு அவ்வளோ கனெக்ட் ஆகிறதோட தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும். நமக்கு ஓகே அந்த, பட் இதை கமர்ஷியலாக பார்க்கணும், இது லாஜிக் ஒரு ஃபிலிம் அப்படின்னு பார்த்தா ஓகே. ஓகே, புஷ்பா 1க்கும் புஷ்பா 2க்கும் என்ன விஷயம்? இல்லை புஷ்பா 1ன்றது வந்து லைக் எப்படி அவர் பில்டப் ஆகி இந்த ஸ்டேஜுக்கு வந்துருக்காரு. புஷ்பா 2ன்றது லைக் அதுக்கப்புறம் அவர் என்ன நடக்குது அதுதான் புஷ்பா 2. ஓகே, ஏத்துக்கிற மாதிரி இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. டியூரேஷன் லைக் பெருசாக எங்கேயும் லேக் ஆனமில்ல, எல்லாமே சீக்கிரமாக வந்துட்டே தான் இருந்துச்சு. அதனால பிறகு ஓகே, பக்கத்தோட ஆக்டிங் ஃபகதோட நல்லா இருந்துச்சு. லைக் எனக்கு நான் ஃபகத் அவ்வளோ பிடிக்கணும், எனக்கு இன்னும் அவரோட ப்ரெசன்ஸ் நல்லா இருந்ததுன்னா நான் அப்படி கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி லைக் இல்லை ஃபுல் படம் ட்ராவல் பண்ணியிருந்தாரு. லைக் அவரோட எண்டிங் எனக்கு ஒரு இதாக இல்லை, கன்வின்ஸிங். பார்ட் 3ல என்ன மாதிரி விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? பார்ட் 3 லைக் ஒரு சின்ன லீட் கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி ஒரு கிளிம்ஸ் ஒன்று வந்திருக்கும், அந்த கிளிம்ஸே இது ரிலேட் பண்ணால் பார்ட் 3 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இன்னும் அதோட மெயின் வில்லன் யாருன்னு ரிவீல் பண்ணல, மேபி அதை பொறுத்து. பார்ட் 1ஓட பெஸ்ட்டாக இருந்துச்சு 2? நல்லா இருந்துச்சு. சும்மா பார்க்கலாமான்னு வந்தோம், కానీ இப்படி இருக்குமா நினச்சி கூட பார்க்கல. அல்லு அர்ஜுன் ஃபேனு, எனக்கு பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். எந்த விஷயம் படத்துல ரொம்ப சூப்பரா இருந்தது? எல்லாமே இருக்கு, ஃபேமிலி சென்டிமெண்ட், அந்த சந்தனம் அது இது இருக்குல்ல, ஆல் ரவுண்ட் சூப்பர். காமெடி இருக்கு, எல்லாமே இருக்கு, ஃபைட்ஸ் வேற லெவல், சாங்ஸ் நல்லா இருக்கு, எல்லாமே இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த படம் பார்க்கலாம். என்ன? ஆமா, என்ன எல்லாமே எப்படி சொல்றது, எனக்கு ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பிடிக்காது, பட் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மூவி. ஆக்ஷன் நல்லா இருக்கு. லென்த்தா இல்ல அப்படிலாம் இல்ல, இன்னும் பார்க்கணும்னு தோணுது. நல்லா தான் இருந்தோம், நல்லா சூப்பராக. எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க படம் எப்படி இருந்துச்சு? நம்மள ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல, சரி ஒரு ஆவரேஜாக இருக்கும்னு நினச்சிட்டேன். பட் உள்ளே போய் பார்த்து வெளியில் வரும்போது அதோட ஃபீல் இப்பவும் இருக்குது. ரொம்ப அந்த எனர்ஜெட்டிக் பயங்கரமாக இருக்குது. அவரோட ஆக்டிங்காக இருந்தாலும் ஸ்டன்னிங்காக இருந்தாலும் இமோஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பொம்பளைக்கா ஒரு லேடிஸுக்காக ரொம்ப போராடுனேன் அந்த மாதிரி இருக்குது. நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. ஃபைட்டெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது, நம்மளை எக்ஸ்பெக்ட் பண்ணதை காட்ட அதிகமாக இருக்குது. அவரோட ஃபைட் சீன் எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே, என்ன விஷயங்கள் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு? எல்லாமே அவரோட ஃபேமிலி இஷ்யூஸ் தான் அது இமோஷன்ஸ் ஆகுது. அது எல்லாமே அவர் எப்படி கொண்டு வந்திருக்கோ அதெல்லாம் அப்படியே கேப்சர் ஆகுது, எல்லாருக்குள்ள மனசுக்குள்ளே வருது. அதெல்லாம் நல்லதாக இருக்குது. அவரோட எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பண்ணுற விஷயங்கள் எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு படத்தில்? எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ஏற்றுடும். என்னாலும் தெரிஞ்சுட்டு ஒரு படத்துக்கு ஒரு இது இருக்கும் இல்லையா, പക്ഷേ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நம்ம அந்த இது வைக்கக்கூடாது. நிறைய இடத்துல இது இருக்கும், பட் அது அந்த படத்துக்கு அது அத்தியாவசிய தேவையாக இருக்குது. அதுவும் அது ஓகே தான், அது மற்றபடி அப்படி தப்பாக தெரியல. அது எல்லாமே தெலுங்கு ப்ரோ. எங்க இருந்து வரீங்க நீங்க? தமிழ் தெரியாது, தெலுங்கு ப்ரோ. காலேஜ். Where are you from? We are from Hyderabad. Hyderabad. College students, Bharat University. How was the movie? Super bro. Super ana super. Wildfire. Wildfire, not flower or fire. Wildfire. తగ్గేదేలే నీ అక్క. Super. Very full of Waiting for part 3. waiting for part 3. புஷ்பா 3. Pushpa 3. பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். பகத் ஃபாசிலோட அந்த ஆக்டிங் எப்படி இருந்தது? அது எப்பவும் போல நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இது இவங்களோட லவ் போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த டிராவல் எப்படி இருந்துச்சு இவங்க கூட?
அதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு. எல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு வாட்டி பார்க்கலாம். ஓகே மியூசிக் கொஞ்சம் ஓகே அதெல்லாம் நல்லா சவுண்ட் அந்த பிரச்சனை அதெல்லாம் ஓகே நல்லா நல்லா இருந்துச்சு. ஓகே 3 திங்ஸ் வந்து குட் திங்ஸ் இந்த படத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னா என்னென்ன விஷயம் இருக்கு? பாட்டுக்காக பார்க்கலாம். பாட்டுக்காக பார்க்கலாம். பக்கத்தோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அல்லு அர்ஜுன் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பார்ட் 3 இருக்கா லீடு? இருக்கு, கொடுத்துருக்காங்க, ரேம்பேஜ் கொடுத்துருக்காங்க. பேன் இந்தியா படம். ஓகே புஷ்பா 1க்கும் புஷ்பா 2க்கும் என்ன டிஃபரெண்ட் நினைக்கிறீங்க? புஷ்பா 1 அளவுக்கு ஸ்பீடா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்பீடா இல்ல, சென்டிமெண்ட் சீன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. ஓகே பார்ட் 3 வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருக்குமா? ஓகே பார்ட் 2ல அந்த ஃபகத் ஃபாசிலோட போர்ஷன் முடிஞ்சிருச்சா? நல்லா அருமையா வந்து பண்ணாங்க. இவங்க 2 பேரும் ஆன் ஸ்கிரீன்ல இருக்கும்போது தியேட்டர்ல எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. ஓகே இவங்க லவ் போர்ஷன்ஸ் அந்த மேரேஜ் சென்டிமெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி ஃபீல் அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே இன்டர்நேஷனல் டான் லெவலுக்கு இப்போ மாறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இருந்ததா? ஓகே தேங்க்ஸ். அல்லு அர்ஜுனோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் தான் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்தது. ஓகே என்ன விஷயம் பிடிக்காம இருந்துச்சு படத்துல? கொஞ்சம் லென்த்து தான். ஓகே ஒரு 2 படம் பார்த்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்தது, செகண்ட் ஹாஃப் ஓகே. இன்டர்வல் எப்போ வரும்ன்ற மாதிரி இருந்தா? எப்படா இன்டர்வல் விடுவாங்க, அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபே ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது, செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராக போயிடுச்சு. ஃபாஸ்டா போன மாதிரி இருந்துச்சு. ஓகேப்பா புஷ்பா 3க்கு வந்து வெயிட் பண்ணலாமா? அந்த அளவுக்கு இருக்கா புஷ்பா 2? 3 லீடு கொஞ்சம் ஐப்பு கம்மி தான், அது ஐப்பு கம்மி தான். அதான் இப்போ அந்த புஷ்பானா என்ன பண்ண முடியும், அந்த சும்மா பில்டப்லாம் இல்லை, சீனாகவே வச்சிருக்கான், அவனால் என்ன பண்ண முடியும். ஆனால் அது ஆக்ஷன் மட்டும் இல்லை, எப்படி சொல்கிறது, ஒரு ட்ராமா சீன், ஒரு டயலாக் சீன்லாம் இருக்குல்ல, அதுவுமே இன்டென்ஸாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது வந்து ஒரு நேமா மட்டும் இல்லாமல் படத்தில் செயல்பாடாக பண்ணியிருக்காங்க. ஆமாம் அதான் எப்படி பேக்ரவுண்டில் இருக்கியவன் அது பண்ணோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவனால் என்ன பண்ண முடியுமோ சீன்ஸாகவே ஃபுல்லாக வச்சுருக்கனால தெரியுது. 3.5 hours தான் வந்தோம் பயமாக இருக்குன்னு, ஆனால் பக்கம் பேக்கேஜாக இருந்தது. அதான் தேர்ட் பார்ட் அவங்க டைட்டிலே போட்டாங்க ரேம்பேஜ்னு, அது ஒரு லீடு இருக்குது, அது படம் அவங்க பார்த்தா. ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ஃபகத் ஃபாசில் சொல்ல வேணும், மாஸ் தான். அதான் ஒரு கேரக்டர், ஒரு மிஸ்ட்ரி கேரக்டர் தான், இதுலேயும் மிஸ்ட்ரி தான், ஒன்றும் புரியல. தேர்ட் பார்ட் வரும்போது ஆக்சுவலாக ஓகே கொண்டா ரெட்டி ஜாலி ரெட்டி அவங்களுக்கு வந்து எதனா நல்ல கேரக்டர் ரோல் இருந்துச்சு? அது எல்லாமே தேர்ட் பார்ட் தான், இதில் வரல. இதில் வந்து என்னென்னா டீம் அப் ஆகிறாங்க வில்லன்ஸ்லாம், அதுதான் லீடு, எல்லாமே லீடு தான் தேர்ட் பார்ட்டுக்கு. அது படம் பார்த்தா தான் சவுண்ட் எதனா பிரச்சனையா இருந்துச்சு? இல்லை சவுண்ட் எல்லாம் கரெக்டாக கங்குவா பிரச்சனை சொல்கிறீங்களா? இல்லை சவுண்டு பக்காவாக தான் இருந்தது, ரொம்ப அதிகம் இல்லை, கரெக்டாக இருந்தது. மாஸ் படம் மாதிரி இது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் சாம் சிஎஸ் தானே, மெயினாக சாம் சீசன் சொன்னோன்னா பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதுக்கேற்ற மாதிரி மாசாக தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர். கடைசியாக ஒன்று புஷ்பா 1க்கும் புஷ்பா 2க்கும் என்ன விஷயம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு? கம்மின்னு சொல்ல முடியாது, இது கொஞ்சம் கைஸ் லிமிட் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அது இது லென்த் அதிகம் இல்லை, இன்டென்சிட்டியும் ரொம்ப அதிகம். இதில் ஃபைட் சீன்ஸும் ஓவர் த டாப் போயிருக்காங்க, ஆனால் நம்ம புஷ்பா படம் எப்படி எதிர்பார்த்துறோமோ அந்த ஃபைட்லாம் போயிட்டு இருக்கு. 1 2 நல்லா தான் இருக்குது, ஆனால் லென்த்து பார்க்குறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. ஆனால் எனக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகல, லென்த்து நல்லா தான் இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது படம். பார்க்கலாம், நல்லா தான் இருக்கும் படம். எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. எதிர்பார்த்த கிளைமேக்ஸ்லாம் செம்மையாக இருந்தது, எதிர்பார்த்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லை, ஆனால் செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருந்துச்சு, ஃபைட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. 1 அளவுக்கு இருந்துச்சா? 1 நல்லா இருக்கு, பட் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இதுவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பராக இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப்ல இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா படத்தில் என்ன பிடிச்சி? படத்தில் கிளைமேக்ஸும் இன்டர்வல் சீனும் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, அவங்க ஃபைட்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா தான் இருக்கும், சாங்ஸில் கொஞ்சம் கிராமராக இருக்குது, இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். மற்றவங்க பார்க்குறவங்க எப்படி பார்ப்பாங்க, இதெல்லாம் நல்லா தான் இருந்தது, ஆனால் ஓகே தான். ஃபகத் ஃபாசிலோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அவரை எப்படியோ சொல்ல முடியாது, நல்லா தான் நடிப்பார் எல்லாத்துலேயும், நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. அவர் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்கன்னும் போது பட் கிளைமேக்ஸில் ஒருத்தர் வந்தார், சொல்ல முடியாது அது அவரான்னு தெரியல, பார்த்துக்கலாம் ப்ரோ. பிளாஸ்ட் பண்ணி விட்டாங்க, அது பார்க்கலாம் ப்ரோ. ஓவராலாக படம் வந்து சூப்பர் தான் ப்ரோ, ஒர்க் அவுட் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு ஓகே ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு.